Hey guys, welcome back to this channel Verungiri. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா content creation அத பத்தி தான் பார்க்க போறோம். மெயினா நான் இத பத்தி ஏன் பேச வந்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா for the past 1.5 year இந்த content creation அப்படிங்கற ஒரு ஃபீல்டுக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றது மூலமா கண்டிப்பா ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன, நாம் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இல்லாமலேயே இருந்துட்டு இருக்காங்க. என்னோட லைஃப்பை இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது எப்படி அபரிமிதமாக மாற்றிச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக யாராச்சும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நிறைய பேர் ஒரு போரிங்கான ஒரு ஜாபை வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஒரு பிடிக்காத வேலையை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சைட் பை சைடாக நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களோட மனசையும் நிறைய மாற்றும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளியர் ஆகும். எப்போ உங்கள் மைண்ட் செட் வந்து கிளியர் ஆச்சோ, நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்களோ, அது வந்து ஒரு புதிய பாதைகளை வந்து திறக்க வைக்கிறதுக்கும் ஏதாச்சும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவை அப்டூன் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு வீடியோ, தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க. அது என்னவா வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்கலாம், இல்லை ஆடியோ ரெக்கார்டிங்காக இருக்கலாம், இல்லை ரிட்டன் கண்டென்ட்டாக இருக்கலாம். இந்த 3 ஃபார்மேட்டில் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ சிம்பிளாக கண்டென்ட் கிரியேஷன்னா இதான் சொல்லுவாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து சுத்தமாக இதெல்லாம் என்னென்னு தெரியவே தெரியாது. ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுன்னு என்னென்னு தெரியாது. ஒரு ரிட்டன் கண்டென்ட் எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லவே கிடையாது. ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற மாதிரி தொடக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணுற அளவுக்கு, மற்றவங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வந்து மேன்மை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மூலமாக நான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனை முழுமையாக கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பிஸ்னஸ் மாடியூலாக ஒரு புதுவித அனுபவத்தை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது உங்களை சூஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக மாற்றுறதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மெயினாக நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து அந்த பணம் அப்படிங்கிறத முன்னிலையில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுருப்போம். யாருமே வந்து தேவையில்லாமல் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே வந்து ஒரு ஐடியா வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மணி அப்படிங்கிறது ஒரு மெயினான ஃபேக்டாக இருந்துகிட்ருக்கும். அது மெயினான ஒரு விஷயம் தான். அது தப்புன்னு நான் வந்து சொல்ல வரல. நீங்கள் எப்போ கண்டென்ட் கிரியேஷனை சீரியஸாக எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக அந்த ஒரு துறையில் மாறுறீங்களோ, மணி அப்படிங்கிறது உங்களை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணணும். பிகாஸ் உங்களால் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுக்க முடியும். அதை சொல்கிறத வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே பரவாயில்ல இவர் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அவங்க தேடி வருவாங்க. ஒரு கிளைண்ட்டாக அவங்களுக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும். இதை வந்து மெயினாக, அதாவது இந்த ஒரு கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக இந்த 2 விஷயத்தை நான் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நானும் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேனே, எனக்கும் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களே, எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க வேலை வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சேலரி தான் வாங்கிட்டு இருக்காரு. பட் ஏன் அவருக்கு அந்த ஜாப் போர் அடிச்சிருச்சு எனக்கு தெரியவே இல்லை. அவர் ஒரு வாட்டி என்கிட்ட கேட்கும்போது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்லாம் கிடையாது கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது. நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒன்று அர்ப்பணிக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நீ வந்து உன்னை வந்து அர்ப்பணிச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பெரிய கண்டென்ட் கிரியேஷனு, ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், அது ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடுவேன், கேமரா வச்சு பேச போகிறேன், அதுதானே அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்களும் அந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயமா நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வெளியே வந்துடுங்க. பிகாஸ் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தால் போகாது, இன்னொருத்தங்களுக்கு அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த கண்டென்ட் மூலமாக இன்னொருத்தங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஐடியா வந்து அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டுமே நீங்கள் வந்து சிந்திக்கக்கூடாது, மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சிந்திக்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாதவனுக்கு நான் எப்படி வந்து சொல்ல போகிறேன், அது நூக் அண்ட் கார்னர் எப்படி அவனை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இனோவேட்டிவான ஒரு ப்ரொடக்ஷன் நமக்குள்ளே ஏற்பட்டால் மட்டும்தான்
அதை புரிஞ்சுக்கிறவங்க வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி சொல்லணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட் கிரியேஷன்லாம் நிறைய திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அதை ஃபஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு எடுத்துகிட்ட உடனே வந்து ஈஸி ஓகே ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டு போயிடுவோம்ப்பா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க. அந்த புரிய வைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எதையுமே ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக கண்டென்ட் கிரியேஷன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்ல போகிறீங்க. அந்த சொல்கிறது அப்படிங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது எப்படி எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி நிறைய கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் தூவி எல்லாத்தையுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ சிம்பிளாக இதுதான் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு கண்டென்ட்டை நான் எப்படி மேக் பண்ணுறது? எல்லாருமே வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட இடத்துல இருந்து நான் ஈஸியாக ஒரு பதிலை சொல்லணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை டெலிவரி பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலனாலும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே உருவகம் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரிட்ரெண்டிங் பண்ணுறது, ஒரு பாசாங்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டென்ட்டை உண்மையாக நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கண்டென்ட்டை மற்றவங்களுக்கு சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது எப்படிலாம் உங்களோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு, அவர் நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி சொல்லுவீங்க? அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த ஒரு விஷயத்தை பற்றி. நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 2 விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட் அந்த கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நடிக்க வச்சு செய்யணும். ஓகேவா? ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டு வந்து இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸாக நான் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கண்டென்ட் மேக் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரம் எப்பவுமே இருக்கவே கூடாது. ஒரு கண்டென்ட் மேக் பண்ணும்போது குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குவாலிட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும், நிறைய பேர் அதை வந்து அதை ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் டெய்லி வீடியோ போடுறேன், டெய்லி வந்து மேக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, பிகாஸ் எனக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது, நம்ம டெய்லி வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நானும் வந்து ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய வேறு காரணங்கள் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருப்பேன் நான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட்டான ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் மேக் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அதை ஒரு கிராபிங்காக எங்கேஜிங்காக வச்சுருக்கணும் அந்த கண்டென்ட்டை வந்து. அந்த எங்கேஜிங்காக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் படித்து பார்க்குறவங்களும் சரி, இல்லை உங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களும் சரி அது வந்து பிடிச்சி பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் இல்லை வந்து உங்களோட ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ மெயினாக இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிங்க. அண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் மற்றவங்களுக்காக கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அண்ட் வந்து கடைசியாக ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை நான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது எப்போவுமே மைண்டில் வச்சுட்டுருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, இந்த ஒரு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறத மிகப்பெரிய பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் வந்து மாற்ற முடியும். ஒரு கோரான ஒரு விஷயம் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கோரானது இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு பார்ட்டாக இருந்துகிட்ருக்கும். அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு ஆட் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஒரு 10 செகண்டுக்குள்ளே அந்த ஆடில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் எப்படி ஷேர் பண்ண போகிறேன், எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுல நிறைய கண்டென்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஈஸியாக வந்து ஒரு ஆட் எடுக்கிறாங்கன்னா ஈஸியாக வந்து யாரும் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வாங்க, இவர் நிற்க வைங்க, பேச வைங்க அப்படிலாம் எடுக்கவே மாட்டாங்க. அது பின்னாடி நிறைய சைக்கலாஜிக்கல் திங்ஸ்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கும். இந்த 10 செகண்டுக்குள்ளே எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது செய்யுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ மேக் பண்ணுறீங்க, கண்டென்ட் கிரியேஷன் உங்களுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எப்போ நீங்கள் ஆடியன்ஸை வந்து உங்கள் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயே வந்து ஓகே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தனி ஸ்கில் இருக்கும்போதே உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களோட ஒரு கண்டென்ட்டை, உங்களோட ஒரு ப்ராடக்ட்டை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னோட ப்ராடக்ட் இதுதான், இதில் இந்த சிறப்பம்சங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு, ஸோ வந்து இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தானே தவிர மற்றவங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. ஸோ கண்டென்ட் கிரியேஷனில்
கொஞ்சமாச்சும் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் ஃபுல் டைமாக வந்து கண்டென்ட் கிரியேஷனை பண்ணுங்கள் அப்படின்லாம் யாருமே நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் அது வந்து ஹைலி ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். நான் அந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்தேன். பட் என்னோட ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. when compared to நீங்கள் சைட் பை சைட் ஹஸ்டலில் நீங்கள் பண்ணும்போது அந்த டைம் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருந்துட்டு இருப்பீங்க. அந்த வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையை நீங்கள் வந்து சைடில் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்படும், கொஞ்சம் லேட் ஆகும். தடைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக வந்து பண்ணும்போது சீக்கிரமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதுலேயே ஒரு முழு மூச்சாக நீங்கள் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே ஏற்படும். ஐயோ நம்ம எல்லாத்தையுமே விட்டு இங்கே வந்து பண்ண வந்துட்டோமே, ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்துட்டோம், நம்ம வந்து தோற்று போயிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளை சுற்றி இருக்கணும், நம்மளை வந்து தப்பாக நினச்சிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்னல் ஒரு பூஸ்டப் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் ஹஸ்டில் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டான ஒரு விஷயமா சொல்லுவேன். அந்த ஒரு ரிஸ்க்கோட பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும். ஒரு ஜாப் போங்க, சைட் பை சைட் கண்டென்ட் கிரியேஷனை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து கடைசியில் உங்களோட ஜாப் விட்டுட்டு நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பக்கமாகவே வந்து வரத்துக்கு வாய்ப்புகள், ஒரு பிஸ்னஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். கண்டிப்பாக வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், லைஃப்பை பற்றின பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற ஒரு விஷனாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக மாறுபடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் உங்களோட திங்கிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் போயிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கண்டென்ட் ஓரியன்டாக எடுத்துக்கிட்டு ஒரு டீப்பாக வந்து திங்க் பண்ண, பியாண்ட் த லிமிட் அப்படின்னு வாங்க தெரியுமா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் ட்ரை திஸ் கண்டென்ட் கிரியேஷன். இது வந்து என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது மூலமாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதில் வந்து ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நான் இதை கற்றுக்கணும், இந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கணும், ஒரு ஈடுபாடோட பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து நீங்கள் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பை, உங்களோட ட்ரீமை வந்து ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சுருப்பீங்க, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை வந்து உண்மையாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனை விட்டால் வேறு வழி கிடையவே கிடையாது. ஸோ வந்து மக்கள்கிட்ட எப்படி பிரதிபலிக்கிறோம், எப்படி வந்து நம்ம கிட்ட இருக்க சரக்கு வந்து மற்றவங்க கிட்ட நம்ம விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லே வந்து ஒரு அபரிமிதமான ஸ்கில் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நான் ரியல் லைஃப்பில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல எனக்கு. அதெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. நிறைய பேர் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரே சைக்கிள் வந்து சுற்றிக்கிட்டு காலையில் போகிறாங்க, ஜாபுக்கு போகிறாங்க, வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க. நானும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். பட் இதில் வந்ததுக்கப்புறமா நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.